SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக, அதிமுக, தவேக, நாதக இடையே 4 முனை போட்டி நிலவியது. 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என திமுகவினருக்கு அக்கட்சி தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். ஆட்சியை பிடித்து தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி திட்டமிட்டார். திமுக வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் ஓட்டுக்கு தலா 1000 முதல் 2500 வரை பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது. காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட தொகுதிகளிலும் தலா 1000 ரூபாயை திமுகவினர் வழங்கினர். அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் தலா 1000 முதல் 2500ம், பாரதிய ஜனதா, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் அதே அளவு பணமும் பட்டுவாடா செய்யப்பட்டது. தவேக, நாதக கட்சிகளின் பெரும்பாலான வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கே பணமின்றி சிரமப்பட்டனர். தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகி ஷாக் தந்தது. பணத்தை வாரி இறைத்த கட்சிகளால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற்று தவேக ஆட்சியை பிடித்துள்ளது. இதுகுறித்து வாக்காளர்கள் கூறுகையில், ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாக்காளர்களை விலைக்கு வாங்க முடியாது என்பதை தேர்தல் முடிவு நிரூபித்துள்ளது. இனி தேர்தலுக்கு பணம் கொடுக்கக்கூடாது என்ற எண்ணம் கட்சிகளிடம் வர வேண்டும் என்றனர்.